Dear students of 12th standard, now I am going to explain 2 more questions in the lesson 3, theories of employment and income. 21st question, define full employment. Full employment முழு வேலைவாய்ப்பு நிலை. முழு வேலைவாய்ப்பு நிலைனா என்ன? Full employment refers to a situation, ஒரு நிலைமை, in which every able-bodied person, திறமையானவங்களா, able-bodied person who is willing to work at the prevailing wage rate, நிலவக்கூடிய கூலி விகிதத்தில் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கோ அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபர்ஸ் டு சுச்சுவேஷன் இன் விச் எவரி ஏபிள் பாடிடு பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் அட் த ப்ரிவேலிங் வேஜ் ரேட், இருக்கக்கூடிய நிலைமையில் வேஜ் ரேட்டில் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வேலையில் இருந்தால் அது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சில பேர் வேலையில் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பேர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. சில பேர் வேலை சோம்பேறித்தனமாக வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்படி இருந்தால் அது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நிலைமை இல்லை. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு சுச்சுவேஷன் இன் விச் எவரி ஏபிள் பாடிடு பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் அட் த ப்ரிவேலிங் வேஜ் ரேட் இஸ் எம்ப்ளாய்டு. வாட் இஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்? ரூரல்னால் கிராமப்புறம். கிராமப்புறத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலைமை எப்படி இருக்குது, அவனுடைய இயல்பு என்ன? கிராமப்புறத்து வேலைவாய்ப்பின்மையினுடைய நிலைமை இயல்பு என்ன? த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்னால் மறைமுக வேலையின்மை. அண்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட்டும் ரூரலில் இருக்குது. டிஸ்கைஸ்னால் வேலையில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்களால எந்த உற்பத்தியில் எந்த முன்னேற்றம் இருக்காது. அதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது 10 பேர் செய்யக்கூடிய வேலையை 15 பேர் செய்வாங்க. 10 பேர் இருந்தால் போதும், ஆனால் 15 பேர் அந்த வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அது இப்போ தான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னொன்று சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு சீசனில் வேலை இருக்கும். அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீசனில் வேலை இருக்கும், சீசனில் சமயத்தில் வேலை இருக்காது. பயிர் சீசனில், பயிர் வைக்கக்கூடிய சீசனில் வேலை இருக்கும். அதான் வந்து சீசன். ரெண்டும் ரூரலில் காணக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட். கிவ் ஷார்ட் நோட் ஆன் த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷன்னு உராய்வு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இல்லாமல் இருக்கிறது. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைஸ் டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். சப்ளை ஆஃப் லேபருக்கும் டிமாண்ட் ஃபார் லேபருக்கும் உள்ள இம்பேலன்ஸ்னால் நிலையற்ற தன்மை, அதனால் ஏற்படுறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். திஸ் இஸ் பிகாஸ் இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர். இதனால லேபர் வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக முடியாத நிலைமை. ஒரு இடத்துல லேபர் இருப்பாங்க, ஆனால் வேறு இடத்துல வேலை இருக்கும், போக முடியாததுனால அங்கே வேலை இல்லாத நிலைமை ஏற்படும். லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில், போதுமான திறமை இல்லாமல் இருக்கும். பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி பிரேக் டவுன் ஆனதுனால, அதாவது ரிப்பேர் ஆனதுனால ஏற்படக்கூடிய வேலையின்மை. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல், போதுமான ரா மெட்டீரியல் இல்லை, அங்கிறதுனால வேலை இல்லாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பர்சன் ஹூ லூஸ் ஜாப் இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அண்டர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த இதில் யார் வரான்னா, யாரெல்லாம் வேலை இழக்கிறாங்களோ, யாரெல்லாம் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வராங்க. நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன் ஃபார் லேபர் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னாக்கா வேலை இழக்கிறது. அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், வேலை இழப்புக்கு காரணம். மாடர்ன் டெக்னாலஜி பீயிங் கேபிட்டல் இன்டென்சிவ். இப்போ உள்ள டெக்னாலஜி, தொழில்நுட்பம்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜிம்பாங்க. 2 டெக்னாலஜி இருக்குது. ஒன்று கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, இன்னொன்று லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி. கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜினா அதிகமான முதலீடு குறைவான லேபர் இருந்தால் அது கேபிட்டல் இன்டென்சிவ். இன்னொன்று லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜினாக்கா அதிகமான லேபர் இருப்பாங்க, குறைவான முதலீடு இருக்கும், அது வந்து லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜிவாங்க. இப்போ மாடர்ன் டெக்னாலஜிலாம் கேபிட்டல் இன்டென்சிவ், ரெக்கர் லெஸ் லேபர், குறைவான லேபர் இருந்தால் போதும், அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதனால் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது. அதனால் ரிட்ரிச்மெண்ட் ஆஃப் லேபர், வேலை இழக்கிறாங்க. நவடேஸ் இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன்ஸ். இன்வென்ஷனாக கண்டுபிடிப்புகள், இனோவேஷனாக புதுமையில் புகுத்துறது. லீடு டு அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னிக்ஸ். தயர்பை 3 போட்டிருக்கு. தயர்பை எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ் ஆர் ரென்ட்ரிச்டு. இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேலை இழக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்வாங்க, இப்போ 200 பேரை வேலை விட்டு எடுத்துடுறாங்க. காரணம் என்னென்னா நியூ டெக்னிக்ஸ் வந்ததுனால வேலை இழக்கிறாங்க. இன்வென்ஷன் கண்டுபிடிப்புகள், இனோவேஷன் புதுமையில் புகுத்துறதுனால நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நிறைய பேர் இருக்கிறவங்க வேலை இழந்துடுறாங்க. அதுக்கு பேர் தான் லேபர் என்ரிச்மெண்ட். லிஸ்ட் அவுட் அசம்ஷன் ஆஃப் சேஸ் லாஸ். சேஸ் லாஸ்னுடைய அசம்ஷன் ஏற்கனவே பார்த்தோம். சேஸ் லாஸ்னால் என்னென்னாக்கா, சேன்னு ஒரு எக்கனாமிஸ்ட்டாக ஒரு லா சொல்லியிருக்காரு. சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அதான் அவருடைய லா. சப்ளை ஒவ்வொரு அளிப்பும் அதற்கான தேவையை தானே உண்டு பண்ணும் அப்படிங்கிறதான் சேஸ் லாஸ். அந்த சேஸ் லாஸ்னுடைய அசம்ஷன் என்ன,
எந்த எடுகோளுடைய அடிப்படையில், அதாவது ஒரு சந்தைக்கு வரக்கூடிய எல்லா பொருளும் விற்று தந்துடும், விற்காத பொருளே இருக்காது அப்படிங்கிறதான் சேல்ஸ்லாம். அது ஆரம்பத்தில் இருந்தது அந்த மாதிரி 1930க்கு முன்னாடிலாம் அந்த சேல்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சந்தைக்கு வரக்கூடிய பொருள்லாம் விற்று தந்து போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மிச்சமான பொருள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒர்க் ஆகலை. அதனால் அவர் எந்த அசம்ஷனில் சேல்ஸில் எழுதினார்னா, நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் எ கமாடிட்டி ஆர் அன் அவுட்புட் கேன் அஃபெக்ட் ப்ரைஸு. எந்த ஒரு தனி ஒரு வாங்குவோரோ விற்பவரோ விலையை தீர்மானிக்க முடியாது. அடுத்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லோரும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது அனைத்து வளங்களும் பயன்படுத்தப்படும்னு அர்த்தம். எல்லோரும் வேலையில் இருக்காங்க, எல்லா நிலங்களும் பயன்படுத்தப்படும், எல்லா பணமும் முதலீடு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். People are motivated by self-interest and self-interest determines economic decisions. அடுத்த இந்த அசம்ஷன், பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாம் மோட்டிவேட் ஆகியிருக்காங்க. இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் எக்கனாமிக் பொருளாதார முடிவுகள், எக்கனாமிக் டிசிஷன்னா பொருளாதார முடிவுகளை எடுக்குதுங்கிறாங்க. இந்த லைசன்சர் பாலிசினா தலையிடா பொருளாதாரம், அது அரசாங்க தலையீடு இருக்காது. அதான் லைசன்சர் பாலிசி இஸ் எசென்ஷியல் ஃபார் அன் ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து லைசன்சர் பாலிசிங்க வந்து அவருடைய அசம்ஷனாக வச்சுருக்காரு. There will be perfect competition labor and product market. லேபர் மார்க்கெட்லேயும் ப்ராடக்ட் மார்க்கெட்லேயும் பர்ஃபெக்ட் காம்படிஷன், நிறைவு போட்டி நிலவுது அப்படிங்கிறாங்க. காம்படிஷன் 2 வகையான காம்படிஷன் இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது. அதில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் லேபர் மார்க்கெட்லேயும் ப்ராடக்ட் மார்க்கெட்லேயும் இருக்குது. அடுத்து வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட், உறுதி தேவைமாங்க. டிமாண்டுன்னு தேவை, எஃபெக்டிவ் டிமாண்ட்னா உறுதி தேவைமாங்க. அக்கார்டிங் டு கெய்ன்ஸினுடைய கூற்றுப்படி எஃபெக்டிவ் டிமாண்ட் சிக்னிஃபைஸ் மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து கெய்ன்ஸ் வந்து எஃபெக்டிவ் டிமாண்டுங்கிறாரு. மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் விச் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் அவுட்புட் அப்படிங்கிறாங்க. இதுதான் எஃபெக்டிவ் டிமாண்ட். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை, ஒட்டுமொத்த அளிப்பு, அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்ன, அதனுடைய உட்கூறுகள் என்ன. த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை ஆர் ஒன்று CS T அப்படின்னு சொல்கிறாங்க, RFன்னு ஒன்று, C+S+T+RFன்னு வரும். சினா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கன்சம்ஷனுடைய வேர்டு தான் சின்னு போட்டிருக்காங்க. அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங்ஸ் உள்ள தான் அங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெட் டேக்ஸ் பேமெண்ட், டேக்ஸை தான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெட் டேக்ஸ் பேமெண்ட். அடுத்தது பர்சனல் டிசையர்டு transfer payments to the foreigners. Example, donation to international relief efforts. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகேட் ஒட்டுமொத்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது அக்ரிகேட் ப்ரைவேட் சேவிங்ஸ், ஒட்டுமொத்த சேமிப்பு. நெட் டேக்ஸ் பேமெண்ட், அதாவது டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட்டில் மொத்தம் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோமோ அதுலேருந்து கவர்மெண்ட் எவ்வளோ டேக்ஸ் போய் சேருதோ அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு கழிக்கணும். அதாவது பென்ஷன்லாம் கொடுக்குறோம், அதான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு. மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு, சப்சிடி கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு பி இன்கர்டு பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் கட்டக்கூடிய வட்டி 3 கழிக்கிறாங்க. மொத்த வரியிலேருந்து எதை கழிக்கிறாங்கன்னா 3 கழிக்கிறாங்க. 1 ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை கழிக்கிறாங்க, பென்ஷன். 2 சப்சிடியை கழிக்கிறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அரசாங்க கடன் வாங்கிடக்கூடிய கடனுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிக்கிறாங்க டேக்ஸ்லேருந்து. அப்போ இதுதான் வந்து நெட் டேக்ஸ் பேமெண்ட். மொத்த டேக்ஸ் பேமெண்ட்லேருந்து எதை கழிக்கிறாங்க, -3 கழிக்கிறாங்க. மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், சப்சிடி, அடுத்து இன்ட்ரெஸ்ட். அடுத்து பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரினர்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ். எக்ஸாம்பிள், டொனேஷன் டு இன்டர்நேஷ்னல் ரிலீஃப் எஃபர்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய டொனேஷன். வெளிநாட்டில் ஏதோ ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு பூகம்பம் ஏற்படுது, அதுக்காக வேண்டி நம்ம நாட்டிலேருந்து டொனேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதான் வந்து பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் டு த ஃபாரினர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸுக்கு பேர் தான் RFங்கிறது, ரிலீஃப் எஃபர்ட்ஸுக்காக கொடுக்கக்கூடிய பேமெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Read all the 2 more questions. Dear students of 12th standard economics,
Now I am going to explain the 3 mark questions for the lesson 3. 3 mark question 3 mark question for the lesson 3. First question, 28th question. Explain the following in short: seasonal unemployment, frictional unemployment, educated unemployment. Answer: seasonal unemployment. This type of unemployment occurs during certain seasons of the year. இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது ஒரு சீசன் ஆஃப் த இயர், ஒரு சீசனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்க. இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் like sugar, production activities are carried out in some seasons. Seasonal unemployment this type of unemployment occurs during certain seasons of the year in agriculture and agro based industries like sugar production activities are carried out only in some season. Agro based industry agriculture based industry இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு லெசன்ஸில் கொடுத்துருக்கோம். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சம் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு when qualification does not match the job. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கும் ஜாப்புக்கும் மேட்ச் ஆகலைன்னா இந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இதுவும் நம்ம டீட்டெயிலாக லெசன் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்குது, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 29th கொஸ்டின், இது புக்கில் இல்லாத கொஸ்டின், புக்கில் இல்லாத ஆன்சரு. இப்போ நல்லா பார்த்துங்க. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், கிளாசிக்கல் தியரி நம்ம 2 தியரி பார்க்குறோம், கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரி. கிளாசிக்கல் தியரியில் நம்ம பார்த்தது வந்து ஜேபிசியினுடைய தியரி தான் பார்த்தோம். கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஹவு வேஜ் ரிடக்ஷன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எப்படி கூலி குறைப்பு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இந்த கொஸ்டின் புக்கில் இல்லாத ஒரு டாபிக், அதனால் பார்த்துங்க நல்லா. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஹவு வேஜ் ரிடக்ஷன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், கூலி குறைப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு எப்படி தீர்க்குது அப்படிங்கிறது தான். த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ்யூம்ஸ் தட், கிளாசிக்கல் தியரியை என்ன அஸ்யூம் பண்ணியிருக்காங்க, எக்கானமி ஆப்ரேட்ஸ் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட். லாங் பீரியடில் எக்கானமி ஒரு பொருளாதாரம் ஆப்ரேட் ஆகும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோட வித்தவுட் இன்ஃப்ளேஷன், அதுவும் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் லாங் பீரியடில் அப்படிங்கிறது அவங்களுடைய கிளாசிக்கல் தியரி. அதாவது எப்பொழுதும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஒரு எக்கானமியில் எப்பொழுதும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் தான் இருக்கும், அங்கே இன்ஃப்ளேஷனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதும் கிளாசிக்கல் தியரி. இட் ஆல்சோ அஸ்யூம் தட் வேஜ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் இன் த எக்கானமி. லைசன்ஸ் எக்கானா ஃப்ரீ எக்கானமி. It also assumes, விட்டுங்கிறதுனா the classical theory also assumes that wage and prices of goods are flexible. wagesum flexible இருக்கும், prices of goodsum flexible மாறுபடும். wages are flexible, prices of goodsum flexible அர்த்தம், ரெண்டுமே மாறுபாடு இருக்கும். wages and price of goods are flexible and the competitive, எப்பவுமே காம்படிட்டிவ் மார்க்கெட் தான். காம்படிஷன், ஒருத்தங்க போட்டி போடுறது, போட்டியிடக்கூடிய மாதிரி நிறைய போட்டி அப்படின்லாம் பார்க்கணும்ல. காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் இந்த எக்கானமி. என் எக்கானமி பொறுத்தவரைக்கும் லைசன்ஸ் எக்கானமி, அதை கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் கேன் பி அச்சீவ்டு. கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுன்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பை கட்டிங் டவுன் த வேஜ் ரேட். வேஜை குறைக்கிறதுனால, கூலியை குறைக்கிறது மூலமாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் would be eliminated when wages are determined by the mechanism of the economy itself. அன்எம்ப்ளாய்மெண்ட் would be eliminated, ரிமூவ்டுன்னு அர்த்தம். வேலையில்லா திண்டாட்டத்தை எலிமினேட் பண்ணலாம், நீக்கலாம், நீக்கிறது. when wages are determined by the mechanism of the economy itself. wages are determined, wages மாற்றி அமைச்சு கூலியை டிட்டர்மின் பண்ணி, the mechanism of the economy itself, அந்த மெக்கானமியே கூலியை மாற்றி அமைச்சு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நிலைமை உருவாக்கும். வேஜஸை கூலியை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் போக்கிடும் அப்படிங்கிறாங்க. த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேஜ் ரேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒரு படம், அதில் வேஜ் ரேட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்ஸில் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒய் ஆக்ஸில் வேஜ் அண்டு மார்ஜினல் ரெவன்யூ ப்ரொடக்டிவிட்டியை பற்றி சொல்கிறாங்க. மார்ஜினல் ரெவன்யூ ப்ரொடக்டிவிட்டி, இறுதிநிலை உற்பத்தி
வருவாய், இறுதிநிலை உற்பத்தி வருவாயை பற்றி சொல்கிறாங்க. இதில் இந்த ஃபிகர் இந்த அபோவ் ஃபிகர் when wage rate is OW, பாருங்கள் வேஜ் y-axis OW இருக்கும்போது then the employment is ON. y-axis வந்து OW இருக்கும்போது வேஜ் ரேட்டு OW, கூலி வேஜ்னா கூலி வந்து OW இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு ON. as the wage rate is reduced, இப்போ வேஜ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறோம், OW1லேருந்து OW1 வேஜை ரெடியூஸ் பண்ணும்போது the employment has increased to ON1. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு ON1 அதிகரிக்குது. இது சொன்னது யார்? ப்ரொஃபஸர் பிகுங்கிறவர் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் பிகு ஹேஸ் டேக்கன் திஸ் தியரி as the base for developing the solution of unemployment problem. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்கு பிகு ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாரு. ஆனால் ஒரு நியாயமான ஒரு பார்த்தாக்கா வேஜ் குறைப்பு வந்து தீர்வாக முடியாது. ஏன்னா யாரும் இருக்கிற கூலியை குறைச்சி வாங்க மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார்? கூலியை குறைச்சி கொடுத்து நிறைய பேர் வேலை கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. கூலியை குறைக்கிறது மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த கம்பெனியுடைய மொத்த வேஜுக்காக 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்போ ஒருத்தருக்கும் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 10,000 சம்பளம் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் 1 லட்ச ரூபா வேஜ் கூலி கொடுக்கறதுக்காக 1 லட்ச ரூபா ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கம்பெனியில் 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேருக்கு எவ்வளோ மாத சம்பளம் கிடைக்கும்? ஆளுக்கு 10,000 கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 20 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு 5,000 கூலி கொடுத்தா போதுங்கிறது தான் அந்த தேதி. 20 பேருக்கு வேலை கொடுக்கலாம், ஆளுக்கு 5,000 கொடுத்தா. யாராவது 10,000 கூலியை குறைச்சிக்கிட்டு 5,000 கூலி வாங்குவாங்களோ? வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நடைமுறைக்கு இது ஒத்து வராது. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க வேஜ் ரெடியூஸ் பண்ணி நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். OW வேஜ் இருக்கப்போ ON பேருக்கு வேலை கொடுக்கலாம். ON1 வேலை கொடுக்குறத வேண்டி வேஜை குறைச்சி OW1 குறைச்சிட்டு நிறைய பேருக்கு ON1 அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாங்கிறது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. இருந்தாலும் நம்ம அதை படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. ரைட் ஷார்ட் நோட் ஆன் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா. சேல்ஸ் லானுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா விளைவுகள்னு சொல்கிறாங்க தமிழில். அதனுடைய முக்கியமான பாயிண்ட் வச்சுக்கலாம். சேல்ஸ் லானுடைய முக்கியமான பாயிண்ட். சேல் லானுடைய கிரிட்டிசம் பார்க்குறோம். சேல் லாங்கிறதுனா சேல்ஸ் லா வந்து சப்ளை கிரியேட்ஸ் டிமாண்ட், அளிப்பதற்கான தேவையை தானே உருவாக்குங்கிறது தான் சேல்ஸ் லா. அதனுடைய முக்கியமான ஷரத்துக்கள் அப்படின்னு பார்த்தாக்கா there is no possibility for ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஓவர் ப்ரொடக்ஷனோ அங்கே வாய்ப்பு இல்லை. இதை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். அதை நீங்கள் பார்த்துங்க ஒருத்தரும். மணி பர்ஃபார்ம். அதில் 3rd பாயிண்டில் மட்டும் பாருங்கள். 3rd பாயிண்டில் an automatic price mechanism operation the economy, there is no need for government intervention. அப்படி அதை நிறுத்திக்கலாம். அந்த however Jenkins emphasized உங்களோட ப்ராக்கெட்டில் இருக்கிற தேவையில்லை, அது நீக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31. இதுவும் புக்கில் இல்லாத ஆன்சரு. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் தியரி in the form of flow chart. கீன்ஸ் சொன்ன தியரியை ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆன்சர் பாருங்கள். எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு அவுட்புட் ஈக்குவலாக இருக்குது, அவுட்புட் இன்கத்து ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து கெய்ன்ஸின் தியரியுடைய ஃப்ளோ சார்ட்டு. அது 2ஆக பிரிக்கிறாங்க. அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். இது எஃபெக்டிவ் டிமாண்டுங்கிறது என்ன? எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த எஃபெக்டிவ் டிமாண்டுங்கிறது அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் 2ஆக பிரியுது. அடுத்தது அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனில் டிவிஷன்லாம் கிடையாது. அக்ரிகேட் டிமாண்டு தான் பிரிஞ்சு வருது. அக்ரிகேட் டிமாண்டை 2ஆக பிரிக்கிறோம். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் டிமாண்டில் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். கன்சம்ஷன்னா நுகர்வு சார்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீட்டு சார்பு அப்படின்னு பிரிக்கிறது. அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் 2ஆக பிரியுது. கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இதுன்னு நுகர்வு எதை பொறுத்து இருக்குன்னா சைஸ் ஆஃப் இன்கத்தை பொறுத்து இருக்குது. ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், அதாவது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி, எம்பிசின்னு அர்த்தம். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூம். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எம்பிசினா. அப்படின்னா கூடுதலாக வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதான் நுகர்வு நாட்டம். 1000 ரூபா வருமானம் வருது கூடுதலாக, அதில் 800 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் எவ்வளோ கூடுதல் நுகர்வு எவ்வளவு? 800. எவ்வளவு கூடுதலான இன்கம்? 1000. 800/1000 = 0.8ன்னு வரும். அதான் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் 2ஆக பிரியுது. சைஸ் ஆஃப் இன்கம், ப்ரொபன்சிட்டி கன்சியூம். அவ்வளோதான். முதல்ல பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிமாண்டு, அக்ரிகேட் சப்ளை, அக்ரிகேட் டிமாண்ட். அடுத்து அக்ரிகேட் சப்ளைக்கு டிவிஷன் கிடையாது. அக்ரிகேட் டிமாண்ட் 2ஆக பிரியுது. கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் 2ஆக பிரியுது. சைஸ் ஆஃப் இன்கம், ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து 2ஆக பிரியுது. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்,
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மார்ஜினல் எஃபிஷியன்ட்னா முதலீட்டு இறுதிநிலை முதலீட்டு திறன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி வீதம். மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் 2 அதனுடைய தீர்மானிக்கிறது 2 சப்ளை பிரைஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஸ்பெக்ட் ஈல்டு ஃப்ரம் த கேபிட்டல். சப்ளை பிரைஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராஸ்பெக்ட் ஈல்டு ஃப்ரம் த கேபிட்டல். அந்த அது அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தீர்மானிக்கிறது 2 லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பப்ளிக் அண்ட் சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கானமி. மணி சப்ளை. அடுத்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தீர்மானிக்கிறது 3 டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷன் மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இப்போ நல்லா பார்த்துங்க. எஃபெக்டிவ் டிமாண்ட் 2 பிரியுது. அக்ரிகேட் சப்ளை, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாக பிரியுது. கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து சைஸ் ஆஃப் இன்கம், ப்ரொபென்சிட்டி கன்சியூமர் 2 டிவிஷனாக பிரிக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனில் 2 இருக்குது. மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல், சப்ளை பிரைஸ் ஆஃப் கேபிட்டல், ப்ராஸ்பெக்ட் ஈல்டு ஃப்ரம் த கேபிட்டல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 டிவிஷன் பிரியுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தீர்மானிக்கிறது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பீப்புளும் சப்ளை ஆஃப் மணியும். அடுத்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தீர்மானிக்கிறது 3 டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷன் மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். இதுதான் கீன்ஸ் தியரி ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ளோ சார்ட். Dear to students of 12th standard, now I am going to explain question number 32, the lesson 3 marks. What do you mean by aggregate demand? Mention its components. Aggregate demand na enna components enna. The aggregate demand is the amount of money which the entrepreneur expect to get by selling the output produced by the number of laborers employed. ஏற்கனவே பார்த்தா நம்ம aggregate demandங்கிறது amount of money which the entrepreneur, ஒரு entrepreneur தொழில் முனைவோன் எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்கறது to sell, to get எவ்வளோ எதிர்பார்க்குறான், அவனுக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு எதிர்பார்க்குறான். பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூசர், அவன் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறான்ல அதை விற்கிறதுனால. பை த நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எம்ப்ளாய், குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எம்ப்ளாய் பண்ணி. தேர்ஃபோர் இட் இஸ் த எக்ஸ்பெக்டட் இன்கம் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் as the following components: கன்சம்ஷன் டிமாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், அந்த ஸ்பெல்லிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் டி போட்டுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33, எக்ஸ்பிளைன் அபவுட் அக்ரிகேட் சப்ளை வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். அக்ரிகேட் சப்ளையை டயக்ரத்தோட கேட்குறாங்க. அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் an increasing function of level of employment. Aggregate supply refers to value of output of goods and services produced in an economy in the year. அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கூட தேவையில்ல, செகண்ட் பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் கூட நீங்கள் நீக்கலாம். அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் எக்கானமி இன் இயர். அக்ரிகேட் சப்ளைங்கிறது வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் இன் எக்கானமி இன் இயர். ஒரு வருஷத்தில் எவ்வளோக்கான குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி பண்ணாங்களோ அதுதான் அக்ரிகேட் சப்ளை. இன் அதர் வேர்ட்ஸ் அக்ரிகேட் சப்ளை ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் நேஷனல் ப்ராடக்ட், தட் இஸ் நேஷனல் இன்கம். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீக்கலாம் நீங்கள். 1, 2 பட்டது. அடுத்து அக்ரிகேட் சப்ளை ஈக்குவல் டு C + S + T + R equal to F. Aggregate income generated in the economy. The following figure shows the shape of the two aggregate supply curve drawn for the assumption of the fixed money wage and variable money wage. கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் 2 சப்ளை கர்வ் இருக்குது. ஒரு சப்ளை கர்வ் வந்து ஃபிக்ஸட் மணி வேஜ், அதாவது கூலி வந்து ஃபிக்ஸடாக இருந்தால் எப்படி இருக்கும், அது ஃபிக்ஸட் கூலி. அடுத்து வேரியபிள் வேஜ்னு அர்த்தம் மாறக்கூடிய கூலி வீதம். 2 கீழே படத்தில் பார்த்திங்கன்னா 2 கர்வ் கொடுப்பாங்க. அந்த கர்வ் ஒரு கர்வ் வந்து ஃபிக்ஸட் மணி வேஜஸை வச்சுக்கிறாங்க, இன்னொன்று வேரியபிள் வேஜ், அதாவது கூலி மாறுபடுது. அக்ரிகேட் சப்ளை கர்வ் Z curve is linear where money wages remain fixed. Linear since the curve is non-linear where money wages remain fixed. This curve is Z curve, அதெல்லாம் Z less than sub அப்படின்லாம் கொடுத்தலாம், அதெல்லாம் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. Z curve is non-linear அப்படின்னு படிச்சிங்க, அதெல்லாம் எடுத்துடலாம் நீங்கள். This curve is non-linear since wage rate increases with employment. அதில் லெஸ் தென் கிரேட்டர் தன்லாம் சிம்பிளாக எடுத்துருங்க. Z curve is non-linear அப்படி படிச்சிங்க. Z curve is non-linear since wage rate increases with employment. Wage rate increases. Z1 curve, அதில் Z ஃபஸ்ட்டு வந்து Z curve is linear. அடுத்து Z1 curve is non-linear. Z1 curve is அதில் அப்படி படிச்சிங்க. Z1 curve is non-linear since wage rate increases with employment. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நல்லா பார்த்துங்க. Z curve is linear where money wages remain fixed. Z1 curve is non-linear since wage rate increases with employment. When full employment level of NF is reached, அதில் பார்த்து டயக்ரத்தில் பார்த்தா NFன்னு இருக்குது. அந்த டயக்ரத்தை பார்த்துங்க.
when full employment level of NF is reached, it is impossible to increase output by employing more men. full employment level ரீச் ஆன பிறகு இட் இஸ் இம்பாசிபிள் முடியாது, இன்க்ரீஸ் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது பை எம்ப்ளாயிங் மோர் மேன், அதிகப்படியான ஆட்களை வேலைக்கு அமர்த்தி நம்ம அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது எப்போனா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் ஆன பிறகு. அடுத்து ஸோ அக்ரிகேட் சப்ளை கர்வ் பிகம்ஸ் இன்எலாஸ்டிக். அதனால் அக்ரிகேட் சப்ளை வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்குது. அக்ரிகேட் சப்ளை கர்வை பாருங்கள், இன்எலாஸ்டிக் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகுது. அது பிறகு இன்எலாஸ்டிக்னா செங்குத்தாக போகுது, வெர்டிக்கல் லைனாக போகுது. அதுக்கு பிறகு வெர்டிக்கல் லைன். The slope of the aggregate supply curve depends on the relation between employment and productivity. Slope எதை பொறுத்திருக்குன்னா, slope of the aggregate supply curve வந்து depends upon the relation between employment and employmentக்கும் productivityக்கும் உள்ள ரிலேஷனை பொறுத்து அந்த aggregate supply curve slope அமைஞ்சிருக்கும். Based on this relation, aggregate supply curve can be expected to slope upwards. The aggregate supply curve வந்து expected to slope upward, மேல் நோக்கி நகருது. அந்த aggregate supply curve பார்த்தினாக்கா மேல் நோக்கி நகருது. இந்த ரியாலிட்டி த அக்ரிகேட் சப்ளை கர்வ் வில் பி லைக் Z1. ரியலாக பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகேட் சப்ளை கர்வ் எப்படி இருக்குன்னா Z1 மாதிரி தான் இருக்கும். Z1 ஒரு கர்வ், Z2 ஒரு கர்வ், Z1 கொடுத்துருக்காங்க. Z1 கர்வ் மாதிரி தான் இருக்கும். தேர்ஃபோர் அக்ரிகேட் சப்ளை டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் வேஜஸ். அப்போ அக்ரிகேட் சப்ளை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு, ப்ரைஸ் அண்டு வேஜஸை பொறுத்த வரைக்கும் விலை வந்து கூலி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. ரைட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிசம் அண்ட் கெய்னீஷியனிசம். அதில் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க புக்கில். இங்கே 5 பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஷார்ட் அண்ட் ஈக்குலிபிரியம். அடுத்து செகண்ட் ஒன் சேவிங் ஈஸி வைஸ். அதில் பாயிண்ட் கொடுக்கலவங்க ஒரே பாயிண்ட்டை கொடுத்துறாங்க. ஷார்ட் அண்ட் ஈக்குலிபிரியங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட், சேவிங் ஈஸ் ஏ வைஸ் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த ஒன் சைட் அண்ட் ஸ்டோர் வேல்யூ ஆன் த அதர் சைட். மேக்ரோ அப்ரோச் டு நேஷனல் ப்ராப்ளம்ஸ், ஸ்டேட் இன்டர்வென்ஷன் சர்டிஃபிகேட். மொத்தம் 5 பாயிண்ட் ஆகிருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஷார்ட் அண்ட் ஈக்குலிபிரியம், செகண்ட் பாயிண்ட் சேவிங் இஸ் ஏ வைஸ், சேமிப்புங்கிறது கெடுதல். தேர்டு பாயிண்ட் வந்து த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. தேர்டு பாயிண்ட் வந்து மேக்ரோ அப்ரோச் டு நேஷனல் ப்ராப்ளம். ஃபோர்த்து பாயிண்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன், அரசாங்க தலையீடு இஸ் அட்வைக், அரசாங்கத்தினுடைய தலையீடு இன்டர்வென்ஷன். அடுத்து இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ கெய்னீஷியனிசத்துலேயும் நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்க, கிளாஸஸ்லேயும் 5 பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிங்க. லாங் ரன் ஈக்குலிபிரியம், சேவிங் இஸ் சோஷியல் வர்ச்சு, சேவிங்கிறது நல்லது. The functions of money is to be act as the medium of exchange. Micro foundation to macro problem. Micro approach கூட வச்சுக்கலாம். அங்கே மேக்ரோ அப்ரோச் மாரி மைக்ரோ அப்ரோச் டு மேக்ரோ ப்ராப்ளம். சாம்பியன்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பாலிசி, ஃப்ரீ எக்கானமின்னு அர்த்தம். நோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அர்த்தம். லைசன்ஸ் பாலிசின்னு அர்த்தம் நோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 பேஜ். அடுத்து பார்ட் டி. We will discuss the part D question in the next video. Thank you, students. Dear students of 12th standard economics, I am now going to explain the 5 more questions in the lesson 3. First, describe the types of unemployment. The following are the types of unemployment. Types of unemployment: cyclical unemployment, frictional unemployment, technical unemployment, disguised unemployment, seasonal, educated, structural. There are 7 types of unemployment. Cyclical unemployment. This unemployment exists during the downturn phase of the trade cycle in the economy. Downturn phase அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துங்க. லெசன் எக்ஸ்பிளேஷனில் டவுன் ஃபேஸ், அதாவது டவுன் ஃபேஸ்னு பூம் பீரியட்லேருந்து நம்ம எந்த பீரியடுக்கு வரும், ரிசெஷன், அடுத்த டிப்ரெஷன். இது வந்து டவுன் டர்ன் ஃபேஸ். அப் டர்ன் ஃபேஸ்னால் ரிசெஷன்லேருந்து ரெக்கவரிலேருந்து பூமு தான் நம்ம வந்து அப் டர்ன் பேசுவோம். இதை நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட்டை பற்றி கிரிட்டிசிசம். த ஃபாலோயிங் ஆர் த கிரிட்டிசிசம் அகேன்ஸ்ட் சேல்ஸ் லாஸ். சேல்ஸ் லாஸை பற்றி உங்கள்கிட்ட தான். சேல்ஸ் லா அக்கார்டிங் டு கீன்ஸ் சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் டிமாண்ட். இவர் என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா சப்ளை கிரியேட்ஸ் டிமாண்ட்ங்கிறார். ஆனால் கீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் டிமாண்ட். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் as much as ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். இவர் என்ன சொல்கிறாரு, கீன்ஸ் என்ன சொல்கிறான்னா டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ், டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகாது, as much as ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ், உற்பத்தி அதிகமாகிற அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறார். ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்க என்ன சொன்னாங்க, ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் அட்ஜஸ்டடு அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார், ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த ப்ராசஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தீர்க்காது.
வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை தீர்க்காது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னா ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி தான் தீர்க்க முடியும். மணி இஸ் நாட் நியூட்ரல், அங்கே நியூட்ரலுங்கிறாங்க, இவங்க நாட் நியூட்ரலுங்கிறாங்க. இவர் கீன் சொல்கிறார், இண்டிவிஜுவல் சோல்டு மணி ஃபார் அன்ஃபோர்சின் கண்டிஜென்சிஸ், செலவுகள், வைல் பிஸ்னஸ்மேன் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துருக்கோம். சேல்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொபோசிஷன் தட் சப்ளை கிரியேட்ஸ் டிமாண்ட் அண்ட் தேர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன். கீன் செட் தட் ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். அவர் என்ன சொல்கிறார், ஓவர் ப்ரொடக்ஷன் நாட் பாசிபிளுங்கிறார். இவர் என்ன சொல்கிறார், ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிளுங்கிறார் கீன்ஸ். சேல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஓவர் ப்ரொடக்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமான உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். ஆனால் கீன்ஸ் என்ன சொல்கிறார், ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறார். Keynes regards full employment as a special case because there is underemployment in capitalist economy. எப்பயாவது கீன்ஸ் என்ன சொன்னான்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் கேஸு எப்பயாவது தான் இருக்கும், ஆனால் அங்கே எப்பொழுதுமே அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குங்கிறார். The need for state intervention arises in the case of general overproduction and mass unemployment. The state intervention arises, ஸ்டேட்டினுடைய இன்டர்வென்ஷன் அரசாங்க தலையீடு வேணும். ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்டு மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், எப்போல்லாம் ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கோ அண்டு மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோ அப்போல்லாம் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது தான் கீன்ஸுடைய வாதம். அடுத்தது, நேரட் ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் அப்படிங்கிறாங்க. அண்டர் Keynes theory of employment, a simple two-sector model, ஒரு two-sector model எடுத்துக்கிறார், consisting of household sector and business sector is taken to understand the equilibrium between ADF and ASF னுடைய ஈக்குலிபிரியத்தை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு two-sector model of the economy எடுத்துக்கிறாங்க. ஆல் டிசிஷன் கன்சர்னிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டேக்கன் பை தி இண்டிவிஜுவல், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை தீர்மானிக்கிறது இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், வெல் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் டேக் டிசிஷன் கன்சர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்கிறது பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் நிறுவனங்கள், அதை வணிக நிறுவனங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தீர்மானிக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தீர்மானிக்குது. இட் இஸ் ஆல்சோ அசியூம்டு தட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் எ லீனியர் அண்ட் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட்டானமஸ். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து லீனியராக இருக்குது. கன்சம்ஷன் பார்த்தோம்ல, 1000 ரூபான்னா செலவு, 1000 ரூபா வருமானம்னா 800 செலவு பண்ணுறாங்க, 500 ரூபான்னாக்கா 400 செலவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் லீனியராக இருக்கும். அதாவது கன்சம்ஷன் 0.8 இருக்கும். பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட்டானமஸ். there are two approaches, இல்லை 2 அப்ரோச்சஸ் இருக்குது இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச், சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். நாம் இந்த சாப்டரில் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த கான்செப்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் மோர் கிளியர்லி ஷோன் இந்த ஃபிகர். உங்கள் ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ரீச் ஈக்குலிபிரியம் அட் பாயிண்ட் இ. அக்ரிகேட் டிமாண்டும் அக்ரிகேட் சப்ளையும் எங்கே ரீச் ஆகுதுனாக்க, எங்கே ஈக்குவல் ஆகுதுனாக்கா பாயிண்ட் இயில். இந்த எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அதுக்கு அந்த பாயிண்ட் ஈக்கு நேராக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து N0, இங்கே N1 கொடுத்துருக்காங்க. அந்த 0 வந்து பேஸில் போட்டால் N0 அட் தட் பாயிண்ட்டு. அட் ON1 எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பாருங்கள் படத்தில் பாருங்கள், கீழே உள்ள டயக்ரத்தில் பாருங்கள். அட் ON1 டெவலப் கீழே பாருங்கள், ON1 இந்த இடத்துல இருக்குது. அட் ON1 லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் த அக்ரிகேட் சப்ளை இஸ் N. இந்த அக்ரிகேட் சப்ளை இருக்குது, என்ன இருக்குது. NR1 அக்ரிகேட் சப்ளை இஸ் NR1. அது அந்த எப்படி இருக்கணும், NR1. அக்ரிகேட் சப்ளை எவ்வளவு, ON லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் அக்ரிகேட் சப்ளை கவர் எங்கே வருது பாருங்கள், N1R1 தான் அக்ரிகேட் சப்ளை. அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளவு, N1M1, இல்லை M1N1 எப்படி வேணாலும் சொல்லலாம். M1N1 இல்லை வந்து இன்னொன்று R1N1 இல்லை N1R1 எப்படி வேணாலும் சொல்லலாம். அக்ரிகேட் சப்ளை கவர் எங்கே இருக்குது, அந்த ப்ளூ கலர் லைன் பாருங்கள், ON1 எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் அக்ரிகேட் சப்ளை எவ்வளவு, N1R1. அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளவு, N1M1. அதான் அங்கே திரும்பி இங்கே கொடுத்துருக்காங்க. At ON1 employment, the aggregate supply is N1R1, but they are able to produce M1N1. The expected level of profit வந்து அந்த ரெண்டு கருவுக்கும் இடையில உள்ள கேப் இருக்குது, அது M1R1. To attain this level of profit, entrepreneurs will employ more laborers. To attain this level of profit, entrepreneur will employ more laborers. The tendency to employ more labor will stop once they reach the point E. Point E வரைக்கும் அவங்க எம்ப்ளாய் மோர் லேபரை எம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த லெவல் இப்போ நான் பார்த்தோம், ஒரு லெவல் பார்த்தோம், ON1 லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் குறைவான லேபர் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் M1R1 இருக்குது. அதனால் மேலும் உங்கள் லேபரை அப்ளை பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எது வரைக்கும் கிடைக்குன்னா, ரீச் த பாயிண்ட் E வரை, பாயிண்ட் E ரீச் பண்ணுற வரைக்கும்.
at the level of employment beyond ON not the aggregate demand curve is below the aggregate supply curve. அதுக்கு பிறகு அந்த FEங்கிற பாயிண்ட்டுக்கு அடுத்த பிறகு இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணால் ON1 பிறகு the aggregate demand curve is below the aggregate supply curve indicating loss to the producer. இதனால் லாஸ் தான் ஏற்படும், இழப்பு தான் ஏற்படும். Hence they will never employ more than ON not labor. அதுக்கு பிறகு ON not laborக்கு அதிகமாக லேபரை எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. Thus effective demand concept becomes a crucial point determining the equilibrium level of output in the capitalist economy அல்லது free economy, license for economy எல்லாம் ஒன்று தான் in the Keynesian system. It is important to note that the equilibrium level of employment need not be the full employment level from the figure. It is understood that and the bracket தேவையில்ல, it is assumed that the difference between N0 minus the difference between NF and N0 அதில் மிஸ்டேக் இருக்குது. The difference between NF and N0 NF மாற்றிக்கணுங்க. The difference between NF and N0 is the level of unemployment. Thus the concept effective demand becomes significant in explaining the underemployment equilibrium அப்படிங்க முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் between classical theory and Keynesian theory. கிளாசிக்கல் தியரிக்கும் Keynesian தியரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? Keynesianism பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபுல் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, 12 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 12 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டேபிளர் காலம் இருக்குது, நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், திரும்பி ஒரு தடவை வேணா சொல்கிறேன் உங்களுக்கு. ஷார்ட் டர்ம் ஈக்குலிபிரியம், Keynesian தியரி வந்து ஷார்ட் டர்ம் ஈக்குலிபிரியம், சேவிங் இஸ் எ வைஸு. சேமிப்புங்கிறது ஒரு கெடுதல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னவங்களுக்கு சேமிப்புங்கிறது ஒரு வர்ச்சுனா குட், சேவிங் இஸ் ஏ குட்டுன்னு வருது பாரு. சேவிங் இஸ் ஏ சோஷியல் வர்ச்சு, சமுதாயத்தினுடைய ஒரு நல்லது அப்படிங்கிறோம். அதாவது Keynesian என்ன சொன்னால், எவ்வளோ ஒரு சமுதாயம் சேமிக்குதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், சேமிக்கிற அளவுக்கு அங்கே தேவை குறையும். தேவை குறைஞ்சா என்ன ஆகும், உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா என்ன ஆகும், வேலைவாய்ப்பு குறையும். வேலைவாய்ப்பு குறைஞ்சா வருமானம் குறையும். அதனால் சேவிங் இஸ் ஏ வைஸ். சேவிங்கை குறை சொல்கிறது தான் Keynesian தேரி இல்லை. அதே சமயத்தில் சேவிங் அவங்களுக்கு ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் சேவிங்கிறது நல்லது தான். தனி மனிதன் சேமிக்கணும், சேமிக்காத பர்சன் வந்து சரியாக குடும்பம் நடத்தலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சமுதாயம் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ, சேமிக்காக செலவு பண்ணுறாங்களோ அந்த நாடு முன்னேற்றம் அடையும் கூட சொல்கிறாங்க. அமெரிக்காவை கூட எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் செலவு பண்ணுறதுனால தேவை அதிகரிக்குது. தேவை அதிகரிக்கிறதுனால உற்பத்தி தேவைக்காக தந்தாவில் உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. உற்பத்தி அதிகரிக்கக்குள்ள வேலைவாய்ப்பு அதிகரிக்குது. வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்குது. வருமானம் அதிகரிக்குள்ள இன்னும் தேவை அதிகரிக்குது. அதனால் எந்த ஒரு சமுதாயம் அதிகமாக சேமிக்குதோ அந்த சமுதாயத்தில் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு சமுதாயம் குறைவாக சேமிச்சுட்டு இல்லை சேமிக்காமல் அதிகமான செலவு பண்ணுறாங்களோ அந்த சமுதாயத்தில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் சேமிப்புங்கிறது ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது. அவனுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறான் அப்படிங்கிறது. அதனால தான் Keynesian சொல்லலாம், மக்கள் வந்து தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தான் சேமிச்சிடுறாங்க. எதுக்காக சேமிக்கிறாங்க, அந்த 3 நோக்கங்களுக்காக சேமிக்கிறாங்க. அதனால் மக்கள் அதுக்கு அந்த அளவுக்கு அரசாங்கம் தன்னுடைய செலவை அதிகப்படுத்தணும். அரசாங்கம் தன்னுடைய தலையிட்டு அதிகப்படுத்தினா என்ன ஆகுனாக்கா, கூடுதலான மக்களுக்கு கூடுதலான வருமானம் போய் சேரும். அந்த கூடுதலான வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை அவங்க என்ன செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணக்குள்ள அங்கே வந்து தேவை அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு 100 நாள் வேலை திட்டங்க, ஒரு ஜென்ரலாக ஒரு ஊரில் 100 நாள் வேலை திட்டங்கிறாங்க. ஒரு 150 ரூபா பணம் போய் சேருது கூடுதலாக. அவங்க எப்பொழுதும் வருமானத்தை விட 150 ரூபா, ஒரு 200 பணம் போய் சேருது. அந்த 150 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அப்போ டிமாண்ட் அதிகரிக்கும். இதேமாரி எல்லாம் ஒட்டு மொத்தமாக நாட்டில் உள்ள எல்லாருடைய வருமானம் எல்லாருக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபா போய் சேருன்னு வச்சுக்க, 150 ரூபாயில் 100 ரூபா அவங்க செலவு பண்ணக்குள்ள தேவை அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அதனால தான் Keynesian அரசாங்கம் தலையீடு பண்ணணும். அந்த 1929 ஏற்பட்ட டிப்ரெஷனை போக்குறதுக்கு கூட Keynesian என்ன சொல்கிறான்னா, அரசாங்கம் தலையிட்டு அரசாங்க முதலீட்டை அதிகப்படுத்தணும். அரசாங்க முதலீட்டை அதிகப்படுத்தும் போது அது மக்களுக்கு கூடுதல் வருமானமாக அமையும். அந்த கூடுதல் வருமானம் என்ன ஆகுனாக்கா, கூடுதலான தேவைக்கு வழிவகுக்கும். கூடுதலான தேவை எதுக்கு வழிவகுக்கும், கூடுதலான தேவையானது கூடுதலான உற்பத்திக்கு வழிவகுக்கும். அதனால் கூடுதலான எம்ப்ளாய்மெண்ட் வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் Keynesian தெரியும். அதனால் சேவிங் இஸ் ஏ வைஸ் அப்படிங்கிறார்.